ஹாய், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். இன்னைக்கு ஒரு டீனேஜர் அட்வைஸ் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா டீனேஜர்ஸ் தான் நான் வருங்கால விமென்ஸ். ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று ஒயிட் டிஸ்சார்ஜ், இன்னொன்று இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 3 days முன்னாடியும் 3 days அப்புறமா ஆகிற டிஸ்சார்ஜ் நார்மல் தான். அது ஒரு ஸ்லிப்பரி ஒயிட் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். பட் இதுவே எல்லா நாளும் போகுது, வெளில திரியா தயிர் மாதிரி இருக்குது, ப்ளஸ் இல்லை க்ரீனிஷ் டிஸ்சார்ஜ், இல்லை ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகி போகுது, கூட கொஞ்சம் இச்சிங் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஜென்ரல் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எதனால வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் உஷ்ணம், உடம்புல இருக்க உஷ்ணத்தினால தான் நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய வருது. ஸோ உஷ்ணத்தை தணிக்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி நிறைய எடுத்துக்கணும். கூடவே குளிர்ச்சியான விஷயங்கள், நம்ம இளநீ ப்ளஸ் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது, மோர் வீட்டிலே டெய்லி இருக்கிற மோர் குடிக்கிறது, அப்புறம் பதநீர், நுங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன், இதெல்லாமே நம்ம உஷ்ணத்தை குறைக்குது. நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரே விஷயம் வெந்தயம். ஸோ வெந்தயம் ஊற வச்சு டெய்லி அந்த தண்ணி குடிக்கும் போது நம்ம உஷ்ணம் குறையும் போது இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்ற பிரச்சனை பெரும்பான்மையில் குறைஞ்சிட்டு வருது. இதுக்கும் மேலே முக்கியமான விஷயம் ஹைஜீன். ஸோ நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் ஹைஜீன். நல்ல காட்டன் கிளாத்ஸ்ல நல்லா ஈஸி ப்ரீத்தபிள் மாதிரி இருக்க விஷயங்கள்ல தான் நம்ம அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். மார்னிங் ஸ்கூல்லேருந்து கிளம்புறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி ஈவினிங் வராங்கன்னா முடிஞ்சா நல்லா ஒரு குழியிலே போட சொல்லுங்க. இல்லைனாலும் அந்த ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இன்னொன்று புதிய இன்னர் கார்மெண்ட்ஸை வாஷ் பண்ணி போட சொல்லுங்க. மூணாவது விஷயம், இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் எப்படி நம்ம பராமரிக்கணும், இதை வாஷ் பண்ணி கண்டிப்பாக சன்லைட்ல தான் காய வைக்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு, டீனேஜரா இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த கட்டமா வர்றது இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 or 2 years வரைக்கும் ஆனுவலேட்டரின்னு சொல்ற சைக்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சைக்கிள்ஸ்ல கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் வரும். ஸோ அதை பத்தி வரி பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட கான்செப்ட்ஸ் ஃபுல்லா அவங்கள எப்படி அவங்களோட யூட்ரஸை நாம ஸ்ட்ரென்தன் பண்றது, அவங்களோட ப்ளீடிங் ப்ராப்ளமை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்களோட ஹெச்பி லெவலை மெயின்டைன் பண்றதுன்றத மட்டும் இருக்கணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் வீட்டிலே என்னென்ன டெய்லி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ற உணவுல நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்கிற மாதிரி பாருங்க. அடுத்து ரெண்டாவதா நம்ம உளுத்தம் பருப்பை ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கஞ்சியோ இல்லை உருண்டை ஏதோ மாதிரி விஷயத்துல ஃப்ரீக்வெண்டா உளுத்தம் பருப்பை யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா வெல்லமும் ரத்தத்தை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ்னா மெயினா மாதுளம்பழம், டேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி ஃப்ரீக்வெண்டாவே அவங்க எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. எல்லாத்துக்கும் மேல இப்ப இருக்க இந்த உலகத்துல வெயிட் கெயின்ன்ற விஷயத்த மேனேஜ் பண்ற மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில பசங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வெயிட்டும், அவங்களோட ஹெல்த், அவங்களோட யூட்ரஸோட ஹெல்த் எல்லாமே பராமரிக்கப்படும். ஸோ நம்ம பேரண்ட்ஸா இருந்து நம்ம டீனேஜ் பசங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் கொடுத்து அவங்கள ஒரு பேசிக் நீடாவே நெசசரியா செய்ய வேண்டிய ஒரு விஷயமாவே இதெல்லாம் கொண்டு போறது நல்லது. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். தேங்க்யூ.